ஃப்ரான்ஸ் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா வரப்போகிற ஆகஸ்ட் 2024 இருந்து நடைமுறைக்கு வர உள்ள தமிழ் புதல்வன் திட்டம் பற்றின முக்கியமான தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த திட்டத்திற்கான அரசாணை இன்று வெளியிடப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து இது நடைமுறைக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்மளுடைய முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள். மேற்கொண்டு அந்த அரசாணையில் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கட்டாயமா தேவைப்படுது, தகுதி உடையவர்கள்லாம் யாரு, ஸோ இந்த திட்டம் மூலமா மாதம் எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும், ஸோ இது பற்றின தகவல் எல்லாமே இப்போ நம்ம பார்க்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது புதுமை பெண் திட்டத்தில் உயர்கல்வி பயிலும் மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் அரசு தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்குகிறது. இந்த 1000 ரூபாயை பெறுவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழ்நாடு அரசு என்று வெளியிட்டிருக்குது. அதாவது அரசு பள்ளி ஆங்கிலம் மற்றும் தமிழ் மீடியம், அதே மாதிரி அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் மீடியம் மட்டும் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்த சிறுவர்களுக்கு அவர்களின் உயர்கல்வி, அதாவது ஆறுல இருந்து 12வது வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச மாணவர்களுக்கு அவங்களுடைய உயர்கல்விக்காக இந்த 1000 ரூபாய் பணம் கொடுக்க போறாங்க. ஸோ உயர்கல்வின்னு எடுத்துக்கிட்டா எல்லாமே தான் டிகிரி, இளங்கலை பட்டம், தொழிற்பயிற்சி, பட்டய கல்வி, ஸோ இது போன்ற உயர்கல்வி படிப்பதற்கு இந்த 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் திட்டத்தை அரசு செயல்படுத்த உள்ளது. ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா 360 கோடி இந்த ஆண்டுக்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறதாக அந்த அரசாணையில் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மத்திய ஆதார் சட்டப்படி சில அறிவுரைகளை பயனாளிகளுக்கு அரசு இதன் மூலம் வழங்குகிறது. அதாவது இந்த திட்டத்தின் பயனை பெற தகுதியுள்ள மாணவன் தனக்கென்று ஆதார் எண் வைத்திருக்க வேண்டும் அல்லது ஆதார் எண்ணை பெறுவதற்கு விண்ணப்பித்திருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான அப்டேட் இப்போ வெளியிட்டு இருக்கிறாங்க. ஸோ கட்டாயமா இந்த திட்டத்துல நீங்க பயன்பெறணும் அப்படின்னா உங்க அந்த மாணவன் பெயர்ல ஆதார் கார்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அல்லது ஆதாருக்கு அப்ளை பண்ண அந்த காப்பியாவது இருக்கணும், அப்ளிகேஷன் ஃபார்ம் காப்பி. ஆதார் எண் இல்லாத மாணவர்கள் அந்த எண்ணை பெறுவதற்காக அதற்கான ஆதார் மையங்களுக்கு சென்று அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஆதார் எண் இல்லாத நிலையிலும் இந்த உதவித்தொகை பெற மேலும் சில அடையாள ஆவணங்களில் ஏதாவது ஒன்றை அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆதார் எண் இல்லைனாலும் ஏதாவது ஒரு வேற ஏதாவது ஒரு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் வச்சு அப்ளை பண்ணலாம்னு சொல்றாங்க. பட் இருந்தாலும் ஆதார் எண் ரொம்பவே கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால ஆதார் இல்லை அப்படின்னா உடனே நீங்க அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. ஆதார் கார்டு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், இருந்தாலும் அந்த என்ரோல்மெண்ட் காப்பி இருந்தாவே போதுமானது. அதன்படி ஆதார் எண்ணுக்காக விண்ணப்பித்துள்ள அடையாள சீட்டு, ஆதார் எண்ணுக்காக விண்ணப்பித்துள்ளதற்கான மனுவின் நகல், வங்கி அல்லது தபால் கணக்கு புத்தகம், இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் அடிஷனலா தேவைப்படுது. அதாவது பேங்க் பாஸ்புக் கட்டாயமா வேணும், பேன் கார்டு வேணும், பாஸ்போர்ட் இருந்ததுன்னா பாஸ்போர்ட் கொடுக்கலாம், அல்லது ரேஷன் கார்டு இருந்தால் அது காமிக்கலாம். இதுல ஏதாவது ஒரு அடையாள அட்டை கண்டிப்பா வேணும். வாக்காளர் அடையாள அட்டை, மகாத்மா காந்தி தேசிய வேலை உறுதி திட்ட அட்டை, அதே மாதிரி கிசான் கணக்கு புத்தகம், ஓட்டுநர் உரிமம், தாசில்தார் இருந்து கெசட்டட் அதிகாரி அளித்துள்ள அடையாள சான்றிதழ், இவற்றில் ஏதாவது ஒன்றை கட்டாயம் நம்ம காண்பிக்கணும். அதாவது நம்மளுடைய ஐடென்டி ப்ரூஃப்காக நம்ம காமிச்சாகணும். அடுத்தபடியா சம்பந்தப்பட்ட கல்வி நிறுவனங்களும் இதில் தேவையான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். இந்த தகவலை அனைத்து மாணவர்களுக்கும் தெரியும் வகையில் கல்வி நிறுவனங்கள் விளம்பரப்படுத்தி அருகிலுள்ள ஆதார் மையங்களுக்கு சென்று ஆதார் எண்ணை பெற அறிவுறுத்த வேண்டும். ஆதார் மையம் இல்லாத பகுதி என்றால் சம்பந்தப்பட்ட கல்வி நிறுவனங்களே ஆதார் நம்பரை பெறும் வசதிகளை ஏற்படுத்தி மாணவர்கள் தங்கள் விண்ணப்பங்களை பதிவு செய்ய உதவ வேண்டும் அப்படின்னு இந்த அரசாணையில சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த ஸ்கூல் தான் ரெஸ்பான்சிபிள். அந்த ஊர்ல ஆதார் சேவை மையம் இல்லை அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூலுமாக ஒரு முகாம் மாதிரி நடத்தி ஸோ மாணவர்களுக்கு ஆதார் கார்டு வாங்கி கொடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான அப்டேட் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ யாரெல்லாம் தகுதியுடையவர்கள் அப்படின்னு நீங்க பார்த்துருப்பீங்க. உயர்கல்வி படிப்பதற்காக எப்படி மாணவிகளுக்கு 1000 ரூபாயோ அதே மாதிரி மாணவர்களுக்கும் 1000 ரூபாய் வழங்குறாங்க. ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் இந்த திட்டம் நடைமுறைக்கு வர இருக்குது. இந்த இன்ஃபர்மேஷன் முடிஞ்ச நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.